அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் ஜவ்வாது மலையை ஏன் உலகின் தொன்மையான மனிதர்கள் வாழ்ந்த பகுதியாக கருத வேண்டும், அது எப்படி நமது தமிழர்களின் வாழ்வியலில் தொடர்பு கொண்டுள்ளது, எப்படி அங்கிருந்து தமிழர்கள் வாழ்வு மலர்ந்தது, முதல் குறிஞ்சி நிலத்திற்கான அனைத்து தகுதிகளையும் தன்னுள் உள்ளடக்கி ஒரு பெரிய தக்கான பகுதியை மலையின் உச்சியில் கொண்டுள்ள மலைப்பகுதியாக இந்த ஜவ்வாது மலை தற்போது விளங்குகிறது. இதன் தக்கான பகுதி அப்படி ஆலாங்காயத்தில் ஜஸ்ட்டு ஏறும்பொழுது அப்படியே கண்டினியூ ஆகிட்டு அது சத்திரம், காவலூர், கோவிலூர், ஜமுனாமரத்தூர், அப்படி தொண்டாரம்பட்டி, இந்த பக்கம் அமிர்தி பாரஸ் போகிற ரூட்டில் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டர் ஸ்ட்ரெச்சு லென்த்து ரேடியஸ்னு கூட எடுத்துக்கலாம். ஒரு உயர்ந்த தக்கான பகுதியை கொண்ட மலைப்பகுதியாக உள்ளது. இதனால் இது ஆதி காலத்தில் மக்கள் வாழ்வதற்கேற்ற மிகவும் வாழ்வியலை கொண்ட பல்வேறு மரங்களையும் விலங்குகளையும் தன்னுள் அகத்தை கொண்டு மக்கள் வாழ்வதற்கேற்ற இடமாக மிகவும் பழங்காலத்தில் விளங்கியது. இங்கு அடர்ந்த காடுகளை கொண்ட வனப்பகுதியில் இன்றும் நீங்கள் காண முடியும். பல்வேறு நதிகள் ஓடி 4 திசைகளிலும் செல்வதையும் பார்க்க முடியும். இங்குள்ள பீமன் அருவி மிகவும் பாப்புலரானது. இதை காண்பதற்கு நிறைய டூரிஸ்ட் வருகிறார்கள். இங்கு இதன் அருகில் ஒரு ஜமுனாமரத்து ஏரி அமைந்துள்ளது. இங்கு உலகின் தொன்மையான சிவன் ஆலயமும் ஆதிசிவன் திருமூலநாதர் ஆலயமும் அமைந்துள்ளது. இது கிட்டத்தட்ட 2600 வருடங்கள் பழமையானது என்று அங்குள்ள பூசாரி அவர்கள் கூறியுள்ளார்கள். இது மிகவும் பழமையான ஆலயம். இதை விடுத்து இங்கு காளிக்கு ஆலயம் உள்ளது, மாரியம்மலுக்கு ஆலயம் உள்ளது, ஒரு சரவணா என்கின்ற பெயரில் முருகனுக்கும் ஆலயம் உள்ளது. எனவே இத்தகைய தொன்மையான நாகரிகங்களை தன்னுள் உள்ளடக்கிய பகுதியாக இன்றைக்கு விளங்குகிறது. அதை போன்று இங்குள்ள மக்கள் சராசரியாக ஆண்கள் 5 அடி உயரம்தான் இருக்கிறார்கள், பெண்கள் 4 to 4 அடி உயரம் தான் இருக்கிறாங்க. ஸோ இங்கே போய் மேலே போட்ட அந்த மேல் பிச்சிலி பகுதிகள் வந்தால் இந்த குள்ள மனிதர்கள் வாழ்ந்த, அவர்கள் வடிவமைத்த பழங்காலத்து இந்த கற்குகைகள், செயற்கையாக உருவாக கற்குகைகள் ரோ ஹவுஸ் போன்று ஒரு பெரிய ஸ்ட்ரீட் மாதிரி 2 பக்கம் வைத்து அழகாக பண்ணியிருக்கிறார்கள். ஸோ இத்தகைய மனிதர்கள் தான் காலப்போக்கில் கீழே இறங்கி அங்கு வாழ ஆரம்பித்தார்கள். அவர்களிருந்து வழிவந்தவர்கள் இந்த மக்கள் என்பது அடியாரின் ஆய்வின் மூலம் கண்ட விஷயமாக நான் இங்கு பதிவிடுகிறேன். ஏனென்றால் இங்குள்ள மக்கள் எல்லாம் மலையாளி மக்கள் 98% தற்போது இருக்கிறார்கள். அவர்கள் அனைவரும் குள்ளமாக தான் இருக்கிறாங்க. ஆண்கள் நான் சொன்ன மாதிரி ஒரு 5 அடி உயரம், பெண்கள் 4 to 4 அடி, ஒரு சில 4 அடியெல்லாம் இருக்கிறாங்க. ஸோ இதன் மூலம் இவர்கள் குள்ள மனிதர்கள் வழிவந்த பரம்பரையினர் இன்றும் அங்கு உள்ளார்கள் என்பதை காண்பிக்கிறது. என்னுடைய ஆவின் போது நான் கண்ட மனிதர்கள் ஒரு சிலருடைய ஃபோட்டோ உங்களுக்கு காண்பிக்கிறேன். என்னுடைய பக்கத்தில் நிற்கும் போது ஹைட் எவ்வளோ இருக்குது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இத்தகைய குள்ள மனிதர்கள், இத்தகைய ஜவ்வாது மலையில் உள்ள மலையாளி ட்ரைப்ஸ் கேரளா, இந்த பாலக்காடு, கோயம்புத்தூர் பகுதியிலிருந்து இங்கே மொழிபெயர்த்தல் என்று ஒரு சில மாற்று கருத்துள்ள ஆங்கிலேயன் அடிப்படையை கொண்டு நமது சரித்திரத்தை அணுகும் ஒரு சில வல்லுநர்கள் கருதுகிறார்கள். இது மிகவும் மூடமான வழிமுறையாகும். ஏனென்றால் தமிழர்களின் வரலாற்றை அறிய வேண்டும் என்றால் நமது வாழ்வியலும் நமது இலக்கியங்கள் என்ன சொல்கிறது, நம்ம தமிழ் இலக்கியங்கள் வளர்ந்த காலகட்டங்கள் என்ன, அதில் சொல்லப்பட்ட கருத்துக்கள் என்ன, தர்மங்கள் என்ன, அவைகள் எப்படி நமது தமிழர் வாழ்வியல் பிரதிபலித்தன, அதை தழுவிய மன்னர்கள், மன்னராட்சிகள், பெருமன்னர்கள் ஆட்சி எப்படி வந்தது என்பதை பார்க்க வேண்டும். இவ்வாறு உருவாக ஒரு காலகட்டம், நீண்ட காலகட்டம் தேவைப்படும். இந்த காலகட்டத்தில் சுருக்கி ஒரு கிமு 300 கிமு 500 1000 எடுத்துக்கோங்க. அதுக்குள் ஒரு பெரும் சாம்ராஜ்யம் உருவாகியதாக நமது வரலாற்றை தொகுத்துள்ளார்கள். இத்தகைய வரலாறு இவ்வளவு ஒரு ஆதி மனிதன் ஒரு 1500 வருடங்கள் இவ்வளவு பெரிய வரலாற்றை எங்காவது உருவாக்க முடியுமா? இந்த வாழ்வியல் அது மாதிரி கண்டதுண்டா? அத்தகைய வாழ்வியல் முறை உலகில் இவர் எங்காவது நாம் பார்த்ததுண்டா என்ற ஜஸ்ட் நம்ம திங்க் பண்ணாலே
நம்முடைய வரலாற்றை எவ்வாறு குறைத்து மதிப்பிட்டு இந்த ஆங்கிலேயர்கள் வகுத்துள்ளார்கள் என்பது நமக்கு புரியும். ஏனென்றால் நமது வரலாறை நமது வாழ்வியல் அடிப்படையாக கொண்டு வகுக்க வேண்டும். ஆங்கிலேயர் எல்லாம் இந்த தொல்லியல் சான்றுகள், அதாவது கல்வெட்டில் அடிப்படையாக கொண்டு நமது வரலாற்றை வகுத்துள்ளார்கள். கல்வெட்டு உருவாகுது, அது எழுதுகின்ற காலம் வர வேண்டும், அந்த மனிதன் எவ்வளோ காலகட்டம் வாழ்ந்திருக்க வேண்டும், அதற்கு முன் எப்படி வாழ்ந்தான் என்பதை அவர்கள் விவரிக்க வேண்டும். அந்த விவரிதல் எல்லாம் இல்லை. அப்படி என்றால் நமது வாழ்க்கை 5 அடிப்படையில் கொண்டு வாழ்க்கையாக உலகிலேயே சொல்லப்பட்டுள்ள ஒரே ஒரு வாழ்க்கை முறை தமிழர்களிடையே உள்ளது. அத்தகைய வாழ்க்கை முறையை பற்றி பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல், அது வளர்ந்ததுக்கான காலகட்டத்தை கருத்தில் கொள்ளாமல், வெறுமென நமது கல்வெட்டுகள் அது கூறப்பட்டுள்ள காலங்களை திரித்து, இதையெல்லாம் ஒரு கிமு 300 தான் இந்த இந்திய வரலாறு உருவாகிறது என்று கூறியிருப்பது மிகவும் மூடத்தனமான நமது வரலாற்றை கட்டமைத்த விதமாக நான் கருதுகிறேன். இதை நீங்களும் வரவேற்பீர்கள் என்று நம்புகிறேன். ஏனென்றால் நமது வாழ்வியலை எங்கு அது உண்டானது, எப்படி இந்த கலாச்சாரம் உருவாகியது, எப்படி இந்த ஐந்திணைகள் உருவாகியது, அதற்கு ஏற்படும் காலகட்டங்கள் என்ன, மக்கள் எப்படி படிப்படியாக ஒரு அறிவற்ற நிலையில் ஆதி திராவிடர்களாகவும், மேலும் ட்ரைப்ஸ் என்று சொல்வார்கள், ஆதிராவிடர் என்று சொல்ல ட்ரைப்ஸ் தான் குறிப்பிடுகிறேன். இது இனத்தின் அடிப்படையில் எடுத்துக்கொள்ள வேண்டாம். இந்த ட்ரைப்ஸ் என்பவர்கள் எப்படி பழங்குடியின மக்கள் இந்த காடுகளில் விலங்குகளோடு விலங்குகளாக வாழ்ந்து படிப்படியாக முன்னேறி அவன் அறிவு வளர வளர இந்த நிலைக்கு தற்பொழுது வந்துள்ளான். அப்போ அத்தகைய பழங்குடியின மக்கள் அந்த வாழ்வியலாக மிருக வாழ்க்கையிலிருந்து மனித வாழ்க்கையில் உயர்வதற்கான ஏற்பட காலகட்டம் என்ன, எத்தனை லட்ச வருடங்கள், ஒரு மொழி உருவாக பல லட்சம் வருடம், 1 லட்சம் வருடங்கள் மினிமம் உருவாக தேவைப்படும் என்கிறார்கள். அத்தகைய தொன்மையான தமிழ் மொழி உருவாக எடுத்துக்கிட்ட காலகட்டம் என்ன, அது ஒவ்வொரு திணைகளும் எப்படி வளர்ந்தது, அது திணை இலக்கியங்கள் சொல்லும் வாழ்வியல் என்ன, அதில் கூறப்பட்ட விஷயங்கள் என்ன, அது கூறும் வரலாறு என்ன, அது கூறும் வரலாற்று சமூக கட்டமைப்புகள் என்ன, இதை எதையும் பற்றி கூறாமல் நமது வரலாற்றை ஜஸ்ட்டு இந்த கிமு 300 இப்பொழுதுதான் தொழில் சான்றுகள் உள்ளது. இப்போது இந்த மன்னர் வந்தார், சேர சோழ பாண்டிய மன்னர், அதற்கு முன்னாடி இந்த மன்னன் எப்படி வருவாங்க, எப்படி ட்ரைப்ஸ் இருந்தால், ட்ரைப்ஸ் எப்படி இந்த அரசாட்சி முறை வந்தது, கோல் இது மாதிரி சொல்கிறார்கள். அதுக்கு வேந்தன் என்று சொல்கிறார்கள், பெருவேந்தன் என்று சொல்கிறார்கள், மாவேந்தன் என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் எப்படி படிப்படியாக முன்னேறியது, அத்தகைய ஆட்சி முறைகள் எவ்வாறு இருந்தது, இந்த பழங்குடியின மக்கள் ஆட்சி முறை எல்லாம் எப்போ இருந்தது, அதையெல்லாம் கருத்தில் சொல்லாமல் நமது வாழ்வியலை சிறிதும் பொருட்படுத்தாமல் உண்டாக்கிய வரலாறு தான் நம்ம தமிழர்கள் வரலாறு மற்றும் இந்தியர்கள் வரலாறு. எனவே தமிழர்களிலிருந்து தான் இந்த இந்திய வரலாறு உருவாது என்பதை மறைத்தற்காக அவ்வாறு கட்டமைத்தார் என்பது தெரியவில்லை. இத்தகைய வரலாறு சொல்லும் சான்றுகளாக இன்று விளங்குவை நமது ஜவ்வாதியில் பல விஷயங்கள் உள்ளன. அதை நமது கலிங்கத்து பரணி மற்றும் பல சங்க இலக்கியங்களை கொண்டு எவ்வாறு இந்த வாழ்ந்த மக்கள் வாழ்க்கை வரலாறு நீண்டது என்பதை நாம் காணப்போகிறோம். இங்கு நான் கலாவைக்கு சென்றபோது சோழர்களின் பழமையான ஆலயமான இந்த ஆதிசிவன் திருமூலநாதர் ஆலயம் உள்ளது. இங்கு திருமூலநாயனரே வந்துள்ளார். அதாவது திருமந்திரத்தில் கூறப்பட்டு திருமூலர் இந்த கோயில் ஒரு நாயனாராக பதிவிடப்பட்டுள்ளார். எனவே திருமூலர் வந்த தலங்களாக நீங்கள் மிகவும் குறைவாக ஒரு சில கோயில்கள் தான் காண முடியும். எங்கேயும் அவ்வளவு குறிப்புகள் இருக்காது. அத்தகைய தொன்மையான திருமூலநாதர் வந்த அவர்களை பற்றிய குறிப்புகள் இந்த ஆதி சிவ திருமூலநாதர் கோயில் உள்ளது என்பதால் இதுவே சிவன் மிகவும் தொன்மையான ஆலயங்களில் ஒன்றாக இருக்க வாய்ப்புகள் உள்ளது. மேலும் இங்கு எடுத்த தங்க நாணயங்கள் சோழர் காலத்து நாணயங்களாக அங்குள்ள பூஜாரி அவர்கள் தெரிவிக்கின்றார்கள். இதை நாம் தொழில் அடிப்பிலும் வரலாற்று அடிப்பிலும் கருத்து ஆராய்ந்து பின்பு இந்த கோயில் வரலாற்றை பற்றி பேசலாம் என்று விருப்பப்படுகிறேன். அதனால் அதை பிறகு பார்த்து கொள்ளலாம். மேலும் இந்த கோயிலில் புலிக்குத்தி தேவர் நடுக்கல் ஒன்று காண முடிகிறது. இந்த புலிக்குத்தி தேவர் நடுக்கல் ஒரு வீரன் கொண்டை, எப்படி நம்ம ஆண்டாள் அவர்கள் போட்டு அந்த மாதிரி கொண்டை அமைப்பு கொண்டவர், ஒரு வில் அம்பை கொண்டு வில்லை ஒரு கையிலும் கத்தி ஒரு கையிலும் கொண்டு ஒரு புலி தாக்குவது போன்ற அமைப்பு வைத்துள்ளது. இது ஒரு நடுக்கல். இது கோயில் நுழையும் போதே நடுக்கல் வைத்துள்ளார்கள். இத்தகைய நடுக்கல் முறை இன்னும் அந்த கோயில் ஒரு சில கோயில் நடுக்கல் நிறைய உள்ளன.
அதை அங்கெல்லாம் இருப்பதை பார்க்கும்போது இந்த நடுக்கல் மிகவும் தொன்மையானது என்பது தெரிகிறது. விலங்குகளை வேட்டையாடி உயிர் நீத்தவர்களை, அதுவும் காட்டு விலங்குகளை வேட்டையாடி உயிர் நீத்தவர்களை காண்பிக்கிறது. இது ஒரு குறுநிலத்தினுடைய நடுக்கலாகும். ஏனென்றால் முல்நிலத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த காட்டுப்பன்றிகள் மற்றும் வீரர்கள் மற்றவர்கள் வந்து தங்களுடைய விலங்குகளை திருட வரும்போது அதை கவர்ந்து செல்ல வரும்போது அவர்களுடன் பொழுது ஆணிரை முறையாக நடுக்கலாக பதிவிட்டுள்ளார்கள். இது குறுநில நாகரிகம். விலங்குகள் கொடிய விலங்குகளுடன் போரிட்டு அதற்காக நடுக்கல் என்று குறுநில நாகரிகத்தை குறிப்பிடுகிறது. இவ்வாறு நம்ம நடுக்கலில் நாம் வகைப்படுத்தலாம். இவ்வாறு வகைப்படுத்தி அங்கிருந்த வாழ்வியல் முறைகளை கண்டு அதற்கென ஏற்ற காலம் என மக்கள் ஒரு பழங்குடி மனிதனிலிருந்து படிப்படியாக முன்னேறுவதற்கான கலாச்சாரத்திற்காக காலகட்டம் என்ன, இவெல்லாம் கருத்தில் கொண்டு நமது வரலாற்றை அணுக வேண்டும். அவ்வாறு அணுகினால் தமிழர்கள் எவ்வளவு தொன்மையானவர்கள் என்பதை இந்த உலகத்திற்கு நாம் வெளிச்சப்படுத்தி ஒரு வரலாற்று சம்பவமாக நம்மால் கூற முடியும். இதை நமது சங்ககால இலக்கியங்கள், புராணங்கள் இதன் அடிப்படையை கொண்டு வகுத்தால்தான் அது முறையான தமிழர் வரலாறு அமையும் என்பது என்னுடைய கருத்து. அதை இந்த ஜவ்வாது மலையில் உள்ள மக்களின் வாழ்வில் அடிப்படையாக கொண்டு இனி வரும் காலையில் நான் விளக்குகிறேன். இப்போது இதற்கான தடயங்களை மட்டும் நான் கூறுகிறேன். மேலும் இங்கு கோட்டை உள்ளது. அந்த கோட்டை அருகில் ஆஞ்சநேயர் கோயில் உள்ளது. இதை கோட்டை குட்டை அமைந்துள்ள கோட்டை என்கிறார்கள். இந்த கோட்டையின் மேல் சென்று பார்த்தால் அழகாக நீர் தங்குத்து வழியிடங்கள், ஒரு சில சிறு சிறிய குகைகள் மற்றும் பாறை ஓவியங்கள், ஒரு சில கல்வெட்டுகளும் காண முடிகிறது. இத்தகைய பகுதி இது ஜமுனாமத்தில் ஜஸ்ட் 2 கிலோமீட்டர் பக்கத்திலே இருக்குது. இங்கிருந்து பார்த்தால் சுற்று வட்டார ஜமுனாமுத்தூர் அனைத்து பகுதியிலும் நம்ம காண முடியும். ஒரு அரசாட்சி செய்கின்ற ஒரு குறுநில மன்னர் தான் இத்தகைய இடத்தில் வாழ்ந்திருக்க வாய்ப்பு உள்ளதை இங்குள்ள இந்த புவியியல் அமைப்பு மற்றும் கற்கால் கட்டப்பட்ட பல சிதிலமடைந்த கோட்டைகளின் எச்சங்களையும் இங்கு காணலாம். மேலும் ஒரு மனிதன் தங்குவது வாழ்வதற்கான வாழ்வியல் தடயங்களாக ஒரு சுனை போன்ற அமைப்பு அங்கு நீர் தேங்குகின்றது. அது நீர் சற்றுதான் தற்போதுதான் வற்றி உள்ளது. எனவே அது மண்ணெல்லாம் நிறைய பயந்துள்ளது, அந்த வற்றி உள்ளது. இல்லை என்றால் அங்கே ஒரு நீர் தங்கி அழகாக மனிதன் வாழ்வதற்கு வாழ்வாதாரம் அந்த கோட்டையில் உள்ளது. இதன் எதிர்த்தாப்பில் பீரங்கி கோட்டை என்பது உள்ளது. இந்த பீரங்கி மலையிலிருந்து குண்டு கற்களை கொண்டு போடுவதற்காக பயன்படும் நம்ம பாகுபலியில் போன்ற அமைப்பு கொண்ட பீரங்கிகளை இந்த மக்கள் பயன்படுத்தினார்கள் என்று அங்குள்ள உள்ளூர் மக்கள் கூறுகிறார்கள். மேலும் அடர்ந்த காடுகளை கொண்ட அமிர்தி ஃபாரஸ்ட் நோக்கிய அமைப்பு உள்ளது. எனவே இத்தகைய அனைத்து வசதிகளும் கொண்ட பல தாவரங்களை இங்கு காண முடிகிறது. இங்கு சந்தனம், ஜவ்வாது போன்ற விலையுயர்ந்த மரங்கள், எட்டிக்காய், இந்த எட்டிக்காய், சந்தனம், ஜவ்வாது இவற்றை வணிகம் செய்வதற்காக மக்கள் அக்காலத்தில் சிறந்து விளங்கிய நம்பியம்பட்டு, அந்த நம்பியம்பட்டை பேரை தலைங்கி நிம்மியம்பட்டு அப்படி ஆளாயத்தார்கள். அந்த நிம்மியம்பட்டில் வாழ்ந்த மக்கள் வாணியம்பட்டி செட்டியா போனோர் வணிகர்களாக பழங்காலத்தில் குடிவந்தவர்களை இந்த பல ஓல்டு வாணியம்பாடி பகுதியில் பார்த்தீங்கன்னா பழங்கால வணிகர்களுடைய பெயர்களை கொடுத்துள்ளார்கள். இவ்வாறு இந்த நீழ்ச்சி தொடர்கிறது. நம்முடைய தமிழர் வாழ்வியல் இந்த மலையிலிருந்து கீழ்நோக்கி வருகிறது. கலாச்சார நாகரிகம் உயர் கீழ்நோக்கி செல்கிறது. அவர் 4 திசைகளிலும் இதனுடைய இங்கு வாழ்ந்த மக்கள் வரலாறு நீள்கிறது. அந்த நீட்சின் வரலாற்றை வரும் காலையில் பார்ப்போம். இங்கு வாழ்ந்த மக்கள் என்ன, அவர்கள் இன்றளவும் என்ன செய்கிறார்கள் என்பதை வரும் காலையில் காண்போம். இங்கு மிகவும் தொன்மையான பல விஷயங்கள் உள்ளது. அது நமது வாழ்க்கையோடும் வரலாற்றோடும் எப்படி பொருந்துகிறது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணமாக கலிங்கத்து பரணி உள்ள வீரர்கள்லாம் எவ்வாறு குலோத்துங்கன் முதலாம் குலோத்துங்கன் காலத்தில் இங்கிருந்து சென்ற பல படை வீரர்களை அவர் அதை கொண்டு இந்த கலிங்க நாட்டை வென்றார். அதற்கு எவ்வாறு இங்கு வாழ்ந்த மக்கள், பழங்குடியின மக்கள் உதவி புரிந்தார்கள் என்பதை வரும் காலையில் பார்ப்போம். எனவே இந்த கலிங்கத்து பரணி கூறும் வாழ்வியலை பற்றால் அதில் பல விஷயங்கள், பேய்கள், பல்வேறு ஸ்பிரிச்சுவல்ஸ் இதை பற்றிலாம் குறிப்பிடுகிறார். எனவே நமது தொன்மையான வாழ்வியலை கூறும் விதமாக இந்த கலிங்கத்து பரணி இலக்கியமும் உள்ளது. அதை வரும் காணொலியில் காணவும். இந்த காணொலி கண்டமைக்கு நன்றி.